முயன்றால் உங்களாலும் முடியும். ஒரு சிறிய குட்டி கதை. ஒரு நாள் ஒரு சிறுவன் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போது ஒரு மரத்தடியில் ஏனை ஒன்றை சங்கிலியால் காலில் கட்டி வைத்திருந்தனர். அதனை பார்த்த சிறுவன் அங்குள்ள ஏனைப்பாகனிடம் கேட்கிறான், இந்த ஏனை சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிடாதா என்று கேட்டான். அதற்கு ஏனைப்பாகன் கூறுகிறார், அதனால் அறுத்து கொண்டு போக முடியும், ஆனால் அந்த ஏனை போகாது, அப்படியேதான் இருக்கும் என்றார். சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்று கேட்டான். அதற்கு வழிப்பாகன் சொல்கிறார், அந்த ஏனை குட்டியாக இருந்தபோதும் இதே போலொரு சங்கிலியால் அதனை காலில் கட்டி போடுவார்களாம். அந்த குட்டியும் அதை அறுத்து கொண்டு ஓட எத்தனிக்குமாம். ஆனால் முயன்று முயன்று போதிய வலுவில்லாத காரணத்தினால் நாளடைவில் அதன் முயற்சியை கைவிட்டு விடுமாம். நம்மளால் முடியாது என்றொரு மைண்ட் செட்டுக்கு வந்து விடுமாம். அதனுடைய இப்போதைய வலிமையை உணராமல் தன்னால் முடியாது என்ற பழைய மனநிலையிலேயே இப்புள்ள சங்கிலியை அறுக்க முயலாதாம். சங்கிலிக்கு பதிலாக ஒரு கயிறு காலில் கட்டப்பட்டிருந்தாலும் அதனை அறுக்க முயலாதாம். காலில் கட்டப்பட்டிருந்தால் அங்கேயே நின்று கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு அது பழகிவிட்டது. இந்த உதாரணம் ஏனைக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தக்கூடியதே. எத்தனையோ முயற்சிகளை நாம் நம்முடைய வாழ்நாளில் எடுத்திருப்போம். அதில் ஒரு சில தோல்வி கிடைத்திருந்தாலும் போச்சு, இனி அவ்வளவுதான் என்ற நம்பிக்கை இழப்பு தான் நாம் அதில் வெற்றியை அடைய முடியாமல் சென்றுவிடும். எளிதாக அறுத்துவிடக்கூடிய கயிற்றை எப்படி தன்னால் அறுக்க முடியாது என்ற தன்னுடைய பழைய நம்பிக்கை குறைவிலேயே இருந்து விடுகிறதோ, அதே போல நாமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மால் முடியாது, நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம் என்ற அவநம்பிக்கையே நம்மை மேலே வர பெருந்தடையாக அமைந்து விடுகின்றன. ஆகையால் முயற்சி செய்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முயன்று வெற்றி பெற முயல வேண்டும். முயன்றால் எல்லாராலையும் எல்லாமே வெற்றி பெற முடியும்.